ஓகேவா? மார்பு சுற்றளவெடுத்து இது மாதிரி போட்டுக்கிட்டீங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருதான் ட்ரெஸ் இருந்தாலும் இதுலேருந்து ட்ரெஸ்ஸஸ் சரியாக இருக்கிறது இல்லைடா, அதனால தான் நம்மளுக்கு கழுத்து வந்து டிஃப்ரெண்ட் வருது. இது வந்து எல்லாருக்குமே குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, இங்கேருந்து 2.5 விட்டுருங்க. ஒல்லியாக இருந்தால் இங்கேருந்து 3.5 இன்ச் வைக்கணும், குண்டாக இருந்தால் 4 இன்ச் வைக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஷோல்டர் இப்படி வச்சிட்டிங்கன்னா நம்ம கழுத்து வந்து இப்படி வந்துருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வராதுடா. அதுக்கடுத்து நீங்கள் ட்ரெஸ்ஸு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு அதுக்கடுத்து கழுத்தும் அக்கிலும் வரைகிறோம். 4ஆக மடித்து இது மேலே ட்ரெஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே 4 இன்ச்சு இறக்கி வைக்கணும். நம்மளுக்கு முன்கழுத்து எங்கே இருக்குது இது பாருங்கள், இங்கே அக்கிலுக்கு மேலே 4 இன்ச்சு. ஓகேவா? இது வந்து பின்கழுத்து. இப்போ நம்மளுக்கு பின்கழுத்து பெருசாக வேணும்னா நம்ம இறக்கி வச்சுக்கலாம். முன்கழுத்து எங்கே இருக்கோ அதுக்கு மேலே 4 இன்ச்சு மட்டும் விடுங்க. சரிங்களா? இப்போ வந்து இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் மாடல் நெக் வைக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். அது மாடல் நெக் வரைஞ்சிடுறேன். ஓகேவா? இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து அழகாக பாக்ஸ் போட்டு போகணும். வெளியில இதில் சென்டர் பாயிண்ட், இதில் சென்டர் பாயிண்ட் பண்ணிடுங்க. ஸ்கேலை வச்சு அழகாக ரவுண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் ப்ளவுஸ் எப்படி சொல்லி கொடுத்தோமோ அந்த மாதிரி ஸ்கேலை வச்சு வரைஞ்சிடுங்க. வரைஞ்சிட்டு இது பாருங்கள். இப்போ அக்கில் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாருங்களா, இங்கே 1/2 இன்ச்சு. சுடிதாரில் எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் வரணும். இப்போ பாருங்கள், இது பெருசாக இருக்குது, 1/2 இன்ச்சு தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை நீங்கள் மேலே ஏற்றுங்க. அவ்வளோதான். ஏன்னா அது ரெடிமேட் டாப்பு, அதனால மெஷர்மெண்ட் சரியாக இல்லை. அவ்வளோதான்டா. அது பாருங்கள், 1/2 இன்ச் 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வரையாதீங்கடா. ஏன்னா உங்களுக்கு வந்து சரியாகவே வரைய மாட்டேங்கிறாங்கடா. இப்போ இது ஃபினிஷிங்மா. இதுலேருந்து இங்கேருந்து 6 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 6 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இங்கேருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளிடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதுக்கு மேலே ஸ்கேலை வச்சு அப்படியே வந்து கிராஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இன்ச்சு டேப்பிங்க வைங்க. கரெக்டாக இன்ச்சு ஸ்கேல் எல்லாம் கூட இருக்குடா, நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். 60 ரூபா ஸ்கேல். அவ்வளோதான்டா. இப்போ பாருங்கள் எவ்வளவு ஒரு செகண்ட் பறந்துட்டோமா, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஓப்பன் வந்து நம்ம இங்கேருந்து அளவு ட்ரெஸ்ஸில் வச்சு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் தனியாக வெட்டணும், பேக் நெக் நம்ம தனியாக வெட்டணும். இது 4த்தையும் சேர்த்து வெட்டணும். இங்கே வெட்டக்கூடாதுடா, எப்போவுமே இந்த கோடு வெட்டக்கூடாது. இதுலேருந்து இப்படி தான் வரணும். இங்கே தான் நம்மளுக்கு கை வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ரெஸ்ஸை விட ஒரிஜினலில் இங்கே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் மடிச்சு தைக்கிறதுக்கு. ஓகேவா? இதுதான்டா நம்ம வந்து சுடிதார் டாப் வரைகிற மெத்தட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.